நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பற்களை துலக்கிட்டு சமையல் அறை பக்கம் போய் காஃபி குடிக்கலான்னு பார்த்தா அங்கே காஃபியே போடலை. அப்புறம் நானே களத்தில் இறங்கி காஃபி போட்டு குடிச்சிட்டேன். சுமார் 9 மணி அளவில் மீனுக்கு ஃபுட்டு போட்டு நானும் சாப்பிட்டு இன்னைக்கு நான் காலேஜுக்கு மட்டம் போட்டேன். லீவ் போட்டதே போட்டோம், ஏதாச்சும் உருப்படியே பண்ணணுமேனு யூத் கிங் தாத்தா பாட்டு கேட்டு இன்கம்ப்ளீட்டாக இருந்த கிளாஸ் ஒர்க்கில் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். கேமரா ஆங்கிள் செட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன் அண்ணனுக்கு கண்ணு பட்டுருச்சு, மூஞ்சியில் பரு வந்துருச்சு. நண்பர்களே, நான் எங்கள் வீட்டு முதல் தளத்தில் உட்காந்து கல்லூரியில் கொடுத்த கிளாஸ் ஒர்க்கில் எழுதிட்டு இருந்தேன். கீழே இருந்த எங்கள் அம்மா வாடா தண்ணி வருதுன்னு கூப்பிட்டாங்கன்னு தண்ணி பிடிக்க கீழே ஓடிட்டேன். தண்ணியை பிடிச்சி அண்ணனுக்கு களைப்பானதுனால சாப்பிட ஏதாவது இருக்குதான்னு பார்க்கும்போது அல்வா கிடைச்சது. அல்வாவை சாப்பிட்டு மாடிக்கு போய் தண்ணி நிறைஞ்சிருச்சான்னு பார்க்க போன இடத்துல மாப்பிள்ள சூர்யாட்டு இருந்து ஃபோனு அட்டன் பண்ணி என்னடான்னு கேட்டா, மாப்பிள்ள வண்டி கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல விட்டு திருப்பி வரக்கு வண்டி இல்லை, என்னை கூட்டிட்டு போய் பாதி வெளியில் இறக்கி விட்டினா ராஜுபாய் வந்து பிக்கப் பண்ணிப்பாருன்னு என்னை கூப்பிட்டான். நானும் பிக்கப் பண்ணிட்டு போய் பொறுப்பா ராஜுபாய் கையில் ஒப்படைச்சிட்டேன். வாட்ச்மேன் அங்கிள் 2 நாளாக லீவ் போட்டு எங்கேயோ போயிட்டாரு. இன்னைக்கு தான் ரீஜாயின் பண்ணியிருக்காரு. இது மத்தியானமே இன்டேக் பண்ண வேண்டிய உணவு, பட் கொஞ்சம் தாமதமாக சாயங்காலம் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்து சார்ட் அனலைஸ் பண்ணும்போது இன்னைக்கு ட்ரேட் செட்டப்பே கிடைக்கல. ஸோ இன்னைக்கு நோ ட்ரேடு. அதுக்கப்புறம் நம்ம பையா கடைக்கு போயிட்டு இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல ஒரு 10 பேஜ் படிச்சுட்டு தூங்க வந்துட்டேன் நண்பர்களே.